VinFast MPV 7 இதை பார்ப்பதற்காக, இதை ஓட்டுவதற்காக கடல் தாண்டி வந்திருக்கோம். கடல் தாண்டி வந்திருக்கக்கூடிய ஊர் என்பது வியட்நாம். வியட்நாமுடைய தலைநகர் 150 கிலோமீட்டர்கள் தள்ளி இருக்கக்கூடிய இந்த VinFast தொழிற்சாலை அமைந்திருக்கிறது. ஆனால் இந்த MPV 7 என்பது இப்பொழுது சிகேடியாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தூத்துக்குடி தொழிற்சாலைக்கு வந்து அங்கதான் இது அசம்பிள் செய்யப்பட இருக்கிறது. இங்கே நாம் பார்க்கக்கூடிய இந்த காரும் தூத்துக்குடியில உற்பத்தி செய்ய போகிற அந்த MPV 7க்கும் பெரிய வித்தியாசம் எதுவும் இருக்காது. ஒரே வித்தியாசம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போ இங்க இருக்கிற காருங்கிறது வந்து இப்போ வந்து லெஃப்ட் ஹேண்ட் டிரைவா இருக்கு, நம்ம ஊரில் வந்து ரைட் ஹேண்ட் டிரைவா மாறும். இந்த காருடைய ஸ்டாண்ட்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னு தான் நான் பார்க்குறோம். இந்த காருடைய ஸ்டாண்ட்ஸ் வந்து நல்ல பிரம்மாண்டமாக இருக்கிறத நான் பார்க்குறோம். ஆக்சுவலாக இது வந்து 5 மீட்டர்கள் அளவுக்கு, 5 மீட்டர் கிடையாது, 4.74 மீட்டர் அளவுக்கு இது வந்து நீளமான கார் இது. ஸோ அகலம் அப்படின்னு நான் பார்த்தீங்கன்னாலும் ஏறக்குறைய 2 மீட்டர்கள், அதாவது 1.8 மீட்டர்கள் இது அகலமாக இருக்குது. அதே போல் உயரத்துலையும் பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய அதுவும் 1.25 மீட்டர்னு சொல்லலாம். ஸோ 1.7 மீட்டர் அளவுக்கு இது உயரமுள்ள காராக நாம் பார்க்குறோம். இதனுடைய வீல் பேஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அதுவும் வந்து பெருசிய ஒரு வீல் பேஸ் கொண்ட கார் தான் இதுவும். இது 2.84 மீட்டர்கள் வீல் பேஸ், இது ரொம்ப பெரிய வீல் பேஸ் இது. ஸோ இப்படி அகலத்தையும் நீளத்திலையும் உயரத்திலையும் ரொம்ப பிரம்மாண்டமாக வந்திருக்கக்கூடிய இந்த 7 சீட்டர் கார் எந்த அளவுக்கு வாடிக்கையாளர் மனங்களை கவரும் ஒன்று ஒன்றா பார்க்கலாம். நம்ம இந்த VF6 VF7 பார்த்தது போலவே இந்த MPV 7 முகப்பு என்பது ஏறக்குறைய அதே போல தான் இருக்குது. ஆனால் இது கொஞ்சம் பிரம்மாண்டமாக இருக்கிறது நான் பார்க்குறோம். 2 ஹெட்லைட்ஸும் வெர்டிக்கலாக இருக்குது. வெர்டிக்கலாக இருக்கிறது மட்டும் கிடையாது, அதனுடைய கோணம் என்பது ஒரு கவர்ச்சியாகவே இருக்குது. அதுக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த டே டைம் ரன்னிங் லைட் இருக்குல்ல, அந்த 2 டே டைம் ரன்னிங் லைட்டையும் இணைக்கக்கூடிய அந்த ஒரு லைட் பார் இருக்குல்ல, இதுவும் வந்து ஒரு வளைவு நெளிவுகளோடு இருக்குது. அந்த வளைவு நெளிவுகள் எந்த இடத்துல இணையுதுன்னா V என்று சொல்லக்கூடிய அந்த VinFast லோகோட இணையத்தை பார்க்குறோம். ஸோ இந்த எலக்ட்ரிக் ஆனதால இதற்கு வந்து ஒரு கிரில் தேவையில்லை. அந்த கிரில் தேவையில்லைனால அந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து எந்த விதமான டிசைன் பண்ணாமே இருக்காங்க. ஸோ டிசைன் பண்ணாமல் இருக்கிறதே ஒரு டிசைன் தான். ஸோ அந்த வகையில் இது ரொம்ப அழகாகவும் கவர்ச்சியாகவும் இருக்குது. அதுக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த பம்பரில் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நிறைய வேலைப்பாடுகளை பார்க்குறோம். பட் ஆனால் இது எல்லாமே வந்து ஒரு பிளாஸ்டிக்ஸாக தான் கொடுத்துருக்காங்க. இந்த காரோடைய பக்கவாட்டு தோற்றம் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். இதனுடைய 19 இன்ச்சுக்கு பிரம்மாண்டமாக இருக்கக்கூடிய இந்த வீல், இந்த 4 செகண்ட்ஸுமே டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு மேலே இருக்கக்கூடிய இந்த வீல் ஆர்ச் வந்து ரொம்ப தின்னாக ரொம்ப காம்பேக்டாக இருக்கிறத பார்க்குறோம். அதே போலவே இந்த கதவுகளுக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த பேடிங் இருக்குல்ல, இந்த பேடிங் என்பது ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் ரொம்ப சின்னதாக இல்லாமல் அளவோடு இருக்கிறத பார்க்குறோம். ஸோ இந்த டோர் ஹேண்டில்ஸ்லாம் வந்து ஆக்சுவலாக வந்து இந்த பாடி கலர்லேயே கொடுத்துருக்காங்க. அதற்கு மேலே இருக்கக்கூடிய இந்த குரோம் பட்டை இருக்குல்ல, அதுதான் இந்த காருக்கு ஒரு ப்ரீமியம்னஸ் சேர்க்குது. ஸோ இந்த பக்கம் வந்தீங்கன்னு வச்சிங்களேன், இந்த இடத்துல இருக்கக்கூடிய ORM திரும்ப பாடி கலர்லேயே இருக்குது. இந்த இடத்துல டர்ன் இண்டிகேட்டரும் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல படல் லேம்ப் இருக்கான்னு பார்க்குறோம். எஸ், படல் லேம்ப் ஒன்று இருக்குது. இந்த காருடைய பின்பகுதியில் இருக்கக்கூடிய இந்த குவார்டர் கிளாஸ் இருக்குல்ல, இது உள்ளே உட்காந்தோம்னா தெரியும் ஆக்சுவலாக வந்து இது எந்த அளவுக்கு வந்து ஒரு கிராம்ப்டான ஃபீலிங் கொடுக்குதா கொடுக்கலையான்றது. இந்த காரோடைய பின்னடகு ஆக்சுவலாக இது VinFast அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இங்கே MPV 7 அப்படின்னு அந்த ஒரு முத்திரையை படிச்சுதான் சொல்ல அவசியம் கிடையாது. இந்த காரோடைய ஷேப், இந்த காரோடைய மற்ற டிசைன் எலிமெண்ட் வச்சு இது வந்து VinFast சொல்லிவிட முடியும். காரணம் இந்த 2 டெயில் லேம்பையும் இணைக்கக்கூடிய இந்த லைட் பாரும் சரி, இந்த V என்ற லோகோவும் சரி, இந்த காரோடைய ஷேப்பும் சரி, இது VinFast என்பதை சொல்லக்கூடியதாக இருக்கிறது. இது எந்த அளவுக்கு வந்து ஆக்சுவலாக இங்கே பொருட்களை அடுக்க முடியும் அப்படின்னு நான் பார்த்தோன்னு வச்சுங்களேன், இங்கே 2 பை தான் வைக்க முடியும். ஆனால் தேவைப்பட்டால் இன்னும் அதிகமான இடம் வேணும்னா ரொம்ப ஈஸி தான். இது வச்சாலே இந்த காருக்கு நிறைய அதிகமான பொருட்களை இங்கே வைக்க முடியும். அந்த அளவுக்கு இந்த காரில் போதுமான இடங்கள் இருக்கிறது. இந்த MPV 7 இதனுடைய உள் அலங்காரம், இந்த கேபின் எப்படி இருக்குது அப்படின்னு நான் பார்க்குறோம். நீங்கள் பார்க்குற மாதிரியே நம்ம இப்போ வியட்நாமில் இருக்கோம். இந்த வியட்நாமில் இருக்கோன்றதுனால இப்போ நம்ம இருக்கக்கூடியது என்பது வந்து ஸ்டேரிங் வந்து இடம் மாறி இருக்கிறது நீங்கள் பார்க்க முடியும். ஸோ நம்ம ஊர் காராக இருந்தால் ஸ்டேரிங் அங்கே இருக்கும். இது இப்போ லெஃப்ட் ஹேண்ட் டிரைவ்ன்றதால ஸ்டீரிங் இங்கே இருக்கிறது. நம்ம ஊருக்கு இது வரும்போது இது ரைட் ஹேண்ட் டிரைவாக தான் வரும். ஸோ அதனால் அந்த ஒரு சந்தேகமும் தேவையில்லை. அடுத்ததாக இந்த காரோடைய ஸ்பேஸ் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அதிகமான வீல் பேஸ் கொண்ட கார் இது. ஏறக்குறைய 2.8 மீட்டர்ஸ் அதுக்கு மேலே வீல் பேஸ் கொண்ட கார். ஸோ இந்த வீல் பேஸ் இவங்க எப்படி பயன்படுத்தியிருக்காங்க, இந்த கேபின் ஸ்பேஸ் எந்த அளவுக்கு தாராளமாக இருக்குது அதான் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ ரொம்ப தாராளமாக இருக்குது. ஹெட்ரூம்ன்றது ரொம்ப பெருசாக இருக்கிறத பார்க்குறோம். அதே மாதிரி ஷோல்டர் ரூம் பார்த்தீங்கன்னா நமக்கும் இந்த கோ டிரைவருக்கும் இருக்கக்கூடிய இடைவெளி என்பது மிக அதிகமாக இருக்கிறது. ஸோ அதே போலவே இந்த லெக் ரூமும் ரொம்ப தாராளமாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதையும் நான் பார்க்க முடியுது. 2 பக்கமும் கை வைப்பதற்கு 2 பக்கமே ஆம்ரெஸ்ட் இருக்கு. இந்த சீட் அப்படின்னு நான் பார்க்கும்போது இந்த சீட் வந்து பவர் சீட்டாக இல்லை. ஆக்சுவலாக நம்ம ஊருக்கு வரும்போது பவர் சீட்டாக இருக்குமான்னு தெரியல. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய இந்த சீட் என்பது மேனுவலாக தான் அட்ஜஸ்ட் பண்ண முடியுது. ஸோ இந்த ஹைட் அட்ஜஸ்ட் பண்ண முடியுது. காரை முன்னும் பின்னுமாக இந்த சீட்டை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி ரெக்லைன் பண்ணுறதுக்கு இங்கே ஃபெசிலிட்டி கொடுத்துருக்காங்க.
ஸோ 6 வகையில் இந்த காரினுடைய சீட்டை வந்து நம்மளால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கொள்ள முடியும். இங்கே ஏசி வெண்ட்டுகள் வந்து ஆக்சுவலாக 4 ஏசி வெண்ட் இருக்குது. இந்த ஏசி வெண்ட் அத்தனையுமே வந்து இப்போதைக்கு இன்னைக்கு இந்த கிளைமேட்டுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கிறத பார்க்குறோம். ரொம்ப குளிர்ந்த காற்று இங்கே வரக்கூடியதாக இருக்கிறது. ஸோ இந்த ஏசியெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணுவதற்கு இந்த 10.1 இன்ச் கொண்ட இந்த டச் ஸ்க்ரீனில் மட்டும்தான் நம்ம எல்லாமே இதை பண்ண முடியும். எகைன் நம்ம VF6 VF7 பார்த்த அதே மாதிரியான ஃபீச்சர்ஸ் தான். ஸோ பல விஷயங்களுக்கு இந்த காரோடைய ஆப்ரேஷன்ஸ் பலவும் இந்த ஸ்க்ரீனை நம்பி தான் இருக்குது. ஆக்சுவலாக இங்கே ஒரு சி டைப் சார்ஜரும் ஒரு யூஎஸ்பிக்கான போர்ட்டும் இருக்கிறத பார்க்குறோம். அதுக்கடுத்து இந்த ஸ்டீரிங் வீல் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். இது ஆக்சுவலாக வந்து இது டில்ட் பண்ண முடியும். டில்ட் பண்ணுறது மட்டும் கிடையாது, இந்த இடத்துல டெலிஸ்கோபிக் ஸ்டீரிங்காகவும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதற்கான வசதியும் வந்து இங்கே இருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. அதுக்கு அடுத்தது இங்கே பிடித்து ஓட்டுவதற்கு இந்த ஆக்சுவலாக வந்து ஒரு லெதரைட்டில் ஒரு வீகன் லெதரில் இந்த இடத்துல ஒரு ரேப் கொடுத்துருக்காங்க. இங்கே இருக்கக்கூடிய தையலும் இந்த லெதர் ரேப்புக்கு இயந்து இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. ஸோ ஆனால் இந்த இடத்துல இருக்கக்கூடிய மெட்டீரியல் அகைன் வந்து ஒரு பிளாஸ்டிக் மெட்டீரியலாக தான் இருக்குது. ஸோ இங்கே ஸ்டேரிங் மவுண்டட் கண்ட்ரோல்ஸ் இங்கே இருக்கிறத பார்க்க முடியுது. பட் இந்த பட்டன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப கன்வென்ஷனலாக இருக்குது. ஸோ அந்த வகையில் இது வந்து ஒரு பாராட்டத்தக்க அம்சம் தான். ஏன்னா வந்து பலவிதமான ஃபங்க்ஷன்ஸ் வந்து இப்போ இதிலே கொடுத்துட்டாங்க. அட்லீஸ்ட் இந்த விஷயங்களாவது இங்கே ஸ்டேரிங்லேயே சில விஷயங்கள் கொடுத்துருக்கிறது ரொம்ப வசதியாக இருக்குது. இப்போது மற்ற VF6 VF7 இருக்க மாதிரி தான். ஸோ இங்கே ஆக்சுவலாக வந்து இங்கே தான் வந்து எல்லா கண்ட்ரோலும் இருக்குது. ஸோ இந்த பட்டன் தான். ஸோ 4 மோடு தான். டிரைவ் மோடு வேணுமா, ரிவர்ஸ் மோடு வேணுமா, நியூட்ரல் வேணுமா, பார்க்கிங் வேணுமா, ஸோ இது இங்கே தேர்ந்தெடுத்து கொள்ள முடியும். ஸோ அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளான ஒரு கார் இது. இந்த கார் எந்த அளவுக்கு ஒரு பாதுகாப்பான கார் அப்படின்னு நான் பார்க்குறோம். பாரத் என்கேப்பில் நிச்சயமாக கிராஷ் டெஸ்ட்டில் நாங்கள் 5 நட்சத்திரங்களை வாங்குவோம் அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. சரி, இந்த காரில் அப்படி என்னென்னலாம் வந்து பாதுகாப்பு அம்சங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ABS இருக்குது, EBD இருக்குது, எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி கண்ட்ரோல் இருக்குது, டயர் ப்ரெஷர் மானிட்டரிங் சிஸ்டம் இருக்குது, ஸோ ஹில் ஸ்டார்ட் அசிஸ்ட் இருக்குது. ஸோ இந்த காரினுடைய 2ஆம் வரிசை சீட்டுகள் எப்படி இருக்குது அப்படின்னு நான் பார்க்குறோம். எகைன் இது வந்து 2.8 ஏறக்குறைய 3 மீட்டர்கள் வந்து என்னோடய வீல் பேஸ் கொண்ட கார் இது. ஸோ அதனால் அந்த ஸ்பேஸை எப்படி வந்து புத்திசாலித்தனமாக ப்ரூடெண்ட்டாக இவங்க பயன்படுத்தியிருக்காங்கன்றதை நான் பார்க்க முடியுது. ஸோ இந்த அளவுக்கு இது வந்து வீல் பேஸ் அதிகம் கொண்ட காராக இருந்தாலும் கூட இந்த தை சப்போர்ட் இன்னும் கூட அதிகமாக கொடுத்துருக்கலாம். பட் இருந்தாலும் ஆக்சுவலாக கால் நீட்டுவதற்கு நிறைய இடம் இருக்குது. ஸோ அதனால் இது வந்து ஒரு பெரிய குறையாக நமக்கு தெரியல. அதே போலவே இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேயும் இடது பக்கத்துலேயும் இந்த ஆம்ரெஸ்ட் நல்ல ஒரு அகலமாகவே கொடுத்துருக்காங்க. இதுவும் நல்ல ஒரு வசதியாக இருக்குது. ஸோ அதே போலவே இந்த ஆக்சுவலாக வந்து இந்த விண்டோவோட கிளாஸ் எல்லாம் இருக்குல்ல, இது ஆக்சுவலாக ஒன் டச்லேயே இது நம்ம மேலே போகிறதையும் கீழே வரதையும் நான் பார்க்குறோம். இந்த இடத்துல ஒரு கிராப் ஹேண்டிலும் இருக்குது. நிச்சயமாக இதில் 3 பேர் பயணிக்க முடியும். இது ஒரு பேட்டரி கார் என்பதால் இந்த இடத்துல வந்து சென்ட்ரல் டனலுக்கெல்லாம் வேலை கிடையாது. ஆனால் அதே சமயத்தில் பேட்டரி கார் என்பதால் என்னோடய ஃப்ளோர் வந்து கொஞ்சம் ஏற்கனவே ரைஸ் ஆகிருக்கு. இத்தனைக்கு இது ரொம்ப அதிக கிரவுண்ட் கிளியரன்ஸ் கொண்ட கார்னு சொல்ல முடியாது. பட் இதனால் பேட்டரி அடியில் இருக்கிறதுனால ரொம்ப தாராளமாக ஆக்சுவலாக இப்படி காலை வச்சோம்னா ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாகவே இது நமக்கு வந்து தொடை வந்து இதில் படியணும். இதில் படியாமல் இருக்குது. பட் இருந்தாலும் கூட இந்த சென்டரில் உட்காரக்கூடிய இந்த 2 பயணிகளுக்கும் இடையில் உட்காந்துருக்கக்கூடிய உட்காரக்கூடிய அந்த பயணிக்கு ஒரு போதுமான இடம் இருக்கிறது. ஸோ அவருக்கான ஒரு ஹெட்ரெஸ்ட்டும் கொடுத்துருக்காங்க. இந்த அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட்டாகவும் இருக்கிற மாதிரி பார்க்க முடியுது. இந்த இடத்துல வந்து நமக்கு வந்து இந்த சைல்டு ஐசோஃபெக்ட் சீட் ஹூக்கு இருக்குது. இந்த குழந்தைகளை உட்கார வைப்பதற்கான இந்த ஐசோஃபெக்ட் சீட்ஸ் இருக்குல்ல, ஸோ அதற்கான ஒரு ஹூக் இங்கே இருக்கிறது நம்ம பார்க்க முடியுது. மற்றபடி இதை ரெக்ளைன் பண்ண முடியுமா அப்படின்னு நான் பார்க்குறோம். எஸ், இந்த 2வது வரிசை சீட்டை நம்மளால் ரெக்ளைன் பண்ணவும் முடியும். ஆனால் இந்த சீட்டை வந்து முன்னோக்கியும் பின்னோக்கியும் இழுக்க முடியுமான்னு பார்க்குறோம். அதுவும் இழுக்க முடியும். ஸோ ஆனால் எல்லாமே மேனுவலாக தான் பண்ண முடியும். மற்றபடி இந்த காரில் பார்த்தீங்கன்னா நல்ல ஹெட்ரூம் இருக்குது, நல்ல ஷோல்டர் ரூம் இருக்குது. இந்த ஜன்னல் வந்து போதுமான அளவுக்கு வந்து விசிபிலிட்டியோட ரொம்ப அகலமாக இருக்கிறதையும் பார்க்குறோம். அதனால் இந்த கார் வந்து ரொம்ப கிராம்ப்டாக தெரியல. பொதுவாக வந்து இந்த குவார்டர் கிளாஸ் என்பது வந்து இங்கே இருக்கும். ஆனால் இங்கே குவார்டர் கிளாஸ் 2 குவார்டர் கிளாஸாக கொடுத்துருக்காங்க, டிவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது இன்னும் ஒரே கிளாஸாக கொடுத்துருந்தா இன்னும் கூட அகலமாக தெரிஞ்சிருக்கும். ஆனால் டிசைன் எலிமெண்ட்டில் அவங்க ஏதோ வந்து நல்லா இருக்காது அப்படின்னு நினச்சிருக்காங்க, என்னன்னு தெரியல. அதனால் இந்த குவார்டர் கிளாஸை 2ஆக டிவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. மற்றபடி இங்கே பின்வரிசை பயணிகள் இருக்காங்க இல்லையா, இவங்க வசதிக்காக இங்கேயும் வந்து ஒரு டெடிக்கேட்டடாக ஒரு ஏசி வெண்ட் இருக்கிறத பார்க்குறோம். அதே போலவே இந்த இடத்துல ஒரு A டைப் ஒரு C டைப்புக்கான ஃபோனை சார்ஜ் பண்ணுறதுக்கான போர்ட் இருக்கிறது நம்மளால் பார்க்க முடியுது. இங்கே முன் சீட்டில் இருக்கக்கூடிய இந்த சீட் இருக்கு இல்லையா, இந்த சீட்டில் வந்து ஆக்சுவலாக வந்து ஒரு பேக்கெட் இருக்கிறதையும் பார்க்குறோம். இங்கே சில பொருட்களை வைத்துக்கொள்ள முடியும். இந்த இடத்துலையும் வந்து பெரிய பாட்டிலாம் வைக்க முடியாது, சின்ன பாட்டிலாம் வைக்கலாம். அதற்கான ஒரு ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. இந்த காருடைய 3வது வரிசை சீட்டுகளுக்கு எந்த அளவுக்கு நம்மளால் சுலபமாக போக முடியும் பார்க்கலாமா? ஸோ இந்த அளவுக்கு சுலபமாக இந்த சீட்டை வந்து ஒன் டச்சில் நம்மளால் மடக்கிட முடியுது. இப்போ எந்த அளவுக்கு ஈஸியாக போக முடியும் அதையும் பார்க்கலாம். ஸோ நம்ம ஈஸியாகவே இந்த சீட்டினுடைய 3வது வரிசைக்கு வந்துட முடியும்.
இதில் இன்னொரு சௌகரியம் என்ன அப்படின்னு கேட்டோம்னு வச்சுங்களேன். இப்போது இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த 3வது வரிசை சீட்டுன்றது இந்த இடத்துல நீங்கள் மேடாக இருக்கிறதையும் இந்த இடத்துல சில கொஞ்சம் பள்ளமாக இருக்கிறதையும் பார்க்க முடியுது. ஸோ அதனால் கால் வந்து இப்போ இப்படி வச்சு உட்கார முடியும். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னு கேட்டிங்கன்னா, நமக்கு முன்பாக இருக்கக்கூடிய இந்த 2வது வரிசை சீட் இருக்கு இல்லையா, இந்த 2வது வரிசை சீட்டை இப்போ நான் வந்து மடக்கிடுறேன். மடக்கினா கூட நம்மளுடைய கால் வைக்கிறதுக்கு எந்த விதமான தொந்தரவும் இல்லை. ஏன்னா இந்த 2வது வரிசை சீட்டுக்கு அடியில் தான் நம்மளுடைய கால் இருக்குது. ஸோ அதனால் இந்த கால் வைக்கிறதுல ஆக்சுவலாக வந்து இப்படி இருக்கு இல்லையா கால். ஸோ அதனால் இப்படி இல்லை, இந்த பொசிஷனில் இல்லை, இந்த பொசிஷன் வந்து ரொம்ப நல்லாவே இருக்குது, ரொம்ப சௌகரியமாகவே இருக்கிறது. இது மட்டும் கிடையாது, ஆக்சுவலாக இங்கே இருக்கக்கூடிய காட் கிளாஸ் இருக்கு இல்லையா, இந்த காட் கிளாஸ் என்பது மிகச்சிறியதாகத்தான் இருக்கிறது. பட் இருந்தாலும் கூட இந்த இடத்துல வந்து ஒரு சன்ரூஃப் கொடுத்துருந்தாங்கன்னா இந்த கார் இன்னும் கூட அகலமாக தெரிஞ்சிருக்கலாம். ஸோ இந்த சன்ரூஃப் இந்த மாடலில் கொடுக்கல. இந்தியாவுக்கு வரக்கூடிய மாடலில் சன்ரூஃப் இருக்குமான்னு தெரியல. ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு ஏசிக்கான விசை கொடுத்துருக்க பார்க்க முடியுது. அது மட்டும் கிடையாது, இந்த 3வது வரிசை பேசஞ்சருக்கும் இந்த இடத்துல 2 ஏசி வெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு நல்லாவே ஏசியோடைய காற்று இங்கே வருது. இந்த 3வது வரிசை சீட் இருக்கு இல்லையா, இதை நம்ம வந்து ரெக்ளைன் பண்ண முடியாது. ஆனால் இந்த 3வது வரிசை பயணிகளுக்காக அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ 2 பயணிகளுக்குமே வந்து அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட் இருக்குது, நல்ல ஹெட்ரூமும் இருக்குது, நல்ல ஷோல்டர் ரூமும் இருக்குது. இந்த VinFastோடைய MPV 7 இது ஓட்டுவதற்கு எப்படி இருக்கிறது? 10 வினாடிகளுக்குள்ளாகவே தொட்டு விட்டுன்னு சொல்கிறாங்க. சோதனை சாலையில் ஓட்டுவதற்கு எப்படி இருக்கு பார்க்கலாம்.